உலக இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு முன்பதாய் ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். அது மத்தேயு 2 அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷமடைந்தார்கள் என்பதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, கிறிஸ்துமஸ் மாதம் என்றாலே நமக்கு சந்தோஷமும் கொண்டாட்டமுமே. ஆடல் பாடல் அலங்காரம் பலகாரம் என்று அமர்க்களப்படுத்துவது நம்முடைய வழக்கமே. குறிப்பாக நமது வீடுகளில் முதலிடம் பிடிப்பது நட்சத்திரமே. அதனுடைய அர்த்தம் புரிகிறதோ இல்லையோ, அதை தொங்கவிட்டு மகிழ்ச்சி அடைகிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நட்சத்திரம் அர்த்தமுள்ளது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நட்சத்திரம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் அடையாளம். மத்தேயு 2 அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்கள். வான சாஸ்திரிகள் அதை கண்டு எருசலேம் வந்து குழந்தையை பணிந்து கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 2 அதிகாரம் 9 வாசித்து பாருங்கள். இந்த நட்சத்திரம் அவர்களை வழி நடத்தி சென்றதாம். இந்த நட்சத்திரம் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்ததாம். எனக்கு அன்பானவர்களே, இந்த சம்பவம் அன்று நடந்தது. ஆனால் இன்று இயேசு கிறிஸ்துவானவர் குழந்தை அல்ல, நியாயாதிபதியாய் வரப்போகிற மேசியாவாக இருக்கிறார். அவரை சந்திக்க அநேகருக்கு நாம் வழிகாட்டுகிற நடமாடும் நட்சத்திரங்களாய் இருக்கிறோம் என்பதையும் மறந்து விடாதிருங்கள். நட்சத்திரம் வெளிச்சத்தை கொடுத்தது. மத்தேயு 5 அதிகாரம் 14 நீங்கள் வாசித்து பாருங்கள். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்பதாக. நட்சத்திரம் எப்படி அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து வழி நடத்தினதோ, அதை போல நாங்களும் நீங்களும் உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கிற மக்களாயிருக்கிறோம். நாம் அநேகருக்கு வெளிச்சமாக இருந்து வழி காட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும். மத்தேயு 4 அதிகாரம் 15 வாசித்து பாருங்கள். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். தேவ பிள்ளையே, நம்மிடத்தில் உள்ள நற்பண்புகளை கண்டு அவர்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்பதை அவர்கள் சொல்ல நாம் அவர்களுக்கு வழிகாட்டிகளாய் இருக்க வேண்டும். மத்தேயு 2 அதிகாரம் 10 வாசித்து பாருங்கள். நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்களாம். நாம் நடமாடுகிற நட்சத்திரங்கள் என்றால் நம்மை பார்க்கிற மக்கள் சந்தோஷம் அடைகிறார்களா? சிந்திப்போம், செயல்படுவோம். வருகிற நாட்களில் நம்மை தேவன் நடமாடும் நட்சத்திரங்களாக அவர் மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். காலம் பெற்ற மெய்ப்பர்கள் தாமா
அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காகவே நாங்கள் துதிக்கிறோம். அன்றைக்கு நட்சத்திரம் வழிகாட்டினது, அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. ஆனால் இன்றைக்கு நானும் கர்த்தருடைய ஜனங்களும் நட்சத்திரங்களாய் இருக்கிறோம் என்பதை ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தீர். ஆகவே நாங்களும் அநேகரை வழிகாட்டும்படியாக எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களை பார்க்கிறவர்கள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு எங்கள் யாவருக்கும் கிருபை தாரும் சுவாமி. இந்த நாளுக்குரிய எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் பாதுகாப்பையும் ஆசீர்வாதங்களையும் என் ஆண்டவர் கட்டளிடும். உமக்கு சாட்சிகளாக வாழ என் ஆண்டவர் கிருபை அருளும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.